இந்த உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரர் யார் என்பதை படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இந்த உலகின் நம்பர் 1 கோடீஸ்வர குற்றவாளி கும்பலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அதிபயங்கரமான குற்றவாளி கும்பல்கள் எல்லாம் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கிறாங்க, இவங்க என்ன மாதிரியான கொடூரமான குற்ற செயல்கள் எல்லாம் செய்யறாங்க, இந்த குற்ற செயல்களை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில இந்த காணொளி மூலம் ரத்தின சுருக்கமா காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகின் கோடீஸ்வர குற்றவாளி கும்பல்கள்ல 10ஆம் இடத்துல MS-13 என்ற கும்பல் உள்ளது. அமெரிக்காவில் பல குற்ற சம்பவங்களை மிக கொடூரமாக செய்து வரும் இந்த MS-13 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பலின் ஆண்டு வருமானம் சுமார் $1 பில்லியன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. MS-13 என்பது உலகிலேயே மிகவும் கொடூரமான மற்றும் வன்முறையான குற்றவியல் கும்பல்கள்ல ஒன்றாகும். MS-13 1980களில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல உள்ள சால்வடார் குடியேறிகளால் உருவாக்கப்பட்டது. எல் சால்வடார் நிலவிய உள்நாட்டு போரில் இருந்து தப்பி வந்தவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த கும்பலை தொடங்கினாங்க. MS என்பது மாரா சால்வட்ரச்சா என்பதை குறிக்கிறது. 13 என்பது M எழுத்தின் 13வது இடத்தை குறிக்கிறது. இது பெரும்பாலும் மெக்சிகன் மாபியாவுடன் தொடர்புடையது. இந்த கும்பல் கொலை, கடத்தல், கற்பழிப்பு, ஆயுத கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் முக்கியமாக கத்திரிக்கோள் மூலம் கொடூரமான கொலையை செய்வதற்கு பெயர் பெற்றவர்கள். அமெரிக்கா, எல் சால்வடார், ஆண்ட்ராஸ், குவாத்மாலா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இவர்கள் தீவிரமாக செயல்படுறாங்க. எல் சால்வடார் அரசு நயிப் புக்லே தலைமையில் MS-13 மற்றும் பேரியோ 18 போன்ற கும்பல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து ஆயிரக்கணக்கானோரை சீகாட் மெகா ஜெயில் அடைத்துள்ளது. இது ஒரு சர்வதேச குற்றவியல் அமைப்பு என அமெரிக்க அரசால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமா சொல்ல போனா MS-13 என்பது எல் சால்வடார்ல தோன்றி அமெரிக்கா முழுவதும் பரவி போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கொலைகளை செய்யும் ஒரு சர்வதேச குற்ற கும்பல் ஆகும். இந்த பட்டியல்ல 9ஆம் இடத்துல லாஸ் சீடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவாளி கும்பல் உள்ளது. மெக்சிகோவில் பல குற்ற சம்பவங்களை செய்து வரும் இந்த லாஸ் சீடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் $1 பில்லியன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லாஸ் சீடாஸ் என்பது மெக்சிகோவின் மிக கொடூரமான மற்றும் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஆகும். முன்னாள் சிறப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரால் நிறுவப்பட்ட இது வன்முறை, தலை துண்டிப்பு, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மனித கடத்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு அந்த நாட்டின் வடகிழக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த கும்பல் 2010 வளைகுடா கார்டல்ல இருந்து பிரிந்து இவர்கள் தங்களுக்கென தனி குற்றவியல் அமைப்பை உருவாக்கினாங்க. இவர்கள் எதிரிகளை கொல்லுதல் மற்றும் கொடூரமான சித்திரவதைகளை கையாளுவதில் பெயர் பெற்றவங்க. போதைப் பொருள் விற்பனை மட்டுமன்றி மனித கடத்தல், சிகரெட் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் அரசு படைகள் மீது தாக்குதல் போன்ற பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுறாங்க. மெக்சிகோவின் பல நகரங்களில் உள்ளூர் காவல்துறையை விட இவர்களின் கை ஓங்கி இருக்கிறது. இதனால ராணுவம் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா போதைப் பொருள் தடுப்பு முகமை இவர்களை சர்வதேச குற்றவியல் அமைப்பாக வகைப்படுத்தி இவர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த பட்டியல்ல 8ஆம் இடத்துல கோசா நோஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவாளி கும்பல் உள்ளது. இத்தாலியில பல குற்ற சம்பவங்களை செய்து வரும் இந்த கோசா நோஸ்ட்ரா என்கின்ற இந்த குற்றவாளி கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் $1 பில்லியன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. லா கோசா நோஸ்ட்ரா என்பது இத்தாலியின் சிசிலி பகுதியைச் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய ஒருங்கமைக்கப்பட்ட குற்றவியல் மாபியா குழுவாகும். எங்கள் விஷயம் என்று பொருள்படும் இந்த அமைப்பு கொலை, மிரட்டி பணம் பறித்தல், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு குடும்ப கட்டமைப்பின் கீழ் செயல்படுறாங்க. இத்தாலிய மொழியில லாகோசா நோஸ்ட்ரா என்றால் எங்கள் விஷயம் அல்லது எங்கள் சொத்து என்று பொருள்படும். இந்த கொலைகார கும்பல் 19ஆம் நூற்றாண்டுல இத்தாலியின் சிசிலி தீவுல உருவாச்சு. பின்னர் அமெரிக்காவிற்கும் பரவியது. இந்த கும்பல் பெரும்பாலும் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் மிரட்டுதல், ஐரோப்பிய ஒன்றிய நிதியுதவி திட்டங்களில் ஊழல் செய்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்துதலில் ஈடுபடுறாங்க. இதன் குடும்ப உறுப்பினர்கள் எப்படின்னா காஃபோ என்பவர் கேப்டனாக செயல்படுவார், பாஸ் என்பவர் தலைவராக செயல்படுவார். இப்படி இவங்க ஒரு படிநிலை அமைப்பை கொண்டிருக்கிறாங்க. இந்த அமைப்பு உலகின் பணக்கார மற்றும் ஆபத்தான குற்ற குழுக்கள் ஒன்றாக கருதப்படுது. சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல். இது இத்தாலிய பின்புலத்தில் செயல்படும் குடும்ப தொடர்புகள் கொண்ட குழுவாகும். இந்த பட்டியல்ல 7ஆம் இடத்துல
ட்ரைட்ஸ் என்ற குற்றவாளி கும்பல் உள்ளது. சீனாவில் பல குற்ற சம்பவங்களை செய்து வரும் இந்த ட்ரைட்ஸ் என்ற கும்பலின் ஆண்டு வருமானம் சுமார் $2 பில்லியன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரையாட்கள் என்பது சீன பின்னணியை கொண்ட உலகளாவிய ரீதியில் செயல்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் ஆகும். 1760களில் அரசியல் புரட்சி குழுவாக தொடங்கி இன்று களவு, போதைப்பொருள் கடத்தல், ஆள் கடத்தல், பண மோசடி மற்றும் கொலை போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு $2 பில்லியன் அதிகமான வருமானம் ஈட்டுகிறது இந்த குழு. இந்த மோசமான கும்பல் சீனாவில் தொடங்கப்பட்டாலும் ஹாங்காங், தைவான் மற்றும் சீன மக்கள் அதிகமாக வாழும் பிற நாடுகளில் இவை பரவியுள்ளன. இந்த கும்பல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், கட்டாய வேசி பழித்தல், போதைப்பொருள் மற்றும் மனித கடத்தல் போன்ற பல்வேறு விதமான குற்ற செயல்களை செய்யறாங்க. தொடக்கத்தில் இந்த கும்பல் சொர்க்கம், பூமி மற்றும் மனிதன் என்ற பெயரில் குங் அரச பரம்பரைக்கு எதிரான புரட்சி இயக்கமாக செயல்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டுல தெற்காசிய வரை பரவிய இந்த குழுக்களின் ஆதிக்கம் தற்போதைய சீன தமிழக வர்த்தக வரலாற்றுடன் நேரடியாக தொடர்பில்லை என்றாலும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய குற்றவன்மையை கொண்டிருக்கிறாங்க இந்த கும்பல். இவர்கள் சீன மாஃபியா என்றும் அழைக்கப்படுறாங்க மற்றும் வன்முறை நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவங்க இந்த கும்பல். இந்த பட்டியலில் 6ஆம் இடத்துல கல்ஃப் கார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவாளி கும்பல் உள்ளது. மெக்சிகோல பல குற்ற சம்பவங்களை செய்து வரும் இந்த கல்ஃப் கார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் $2-3 பில்லியன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மெக்சிகோவை சேர்ந்த புகழ்பெற்ற குற்ற கும்பலான கல்ஃப் கார்டல் உலகின் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கடத்தல் குழுக்கள்ல ஒன்றாகும். இது 1980களில் குவான் கார்சியா ஆஃப்ரேகோ என்பவரால் நிறுவப்பட்ட இந்த கும்பல் கொலம்பியாவில் இருந்து கொக்கைன் மற்றும் கஞ்சாவை அமெரிக்காவிற்கு கடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது. மெக்சிகோவின் டமானிபாஸ் மாநிலத்தை தளமாக கொண்டு செயல்படும் இது கடத்தல் மற்றும் கட்ட பஞ்சாயத்து போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. இந்த பட்டியலில் 5ஆம் இடத்துல காமோரா அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவாளி கும்பல் உள்ளது. இத்தாலியில பல குற்ற சம்பவங்கள், அதாவது போதைப் பொருள் கடத்தல், இது போன்ற குற்றங்களை செய்து வரும் இந்த காமோரா கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் $4 பில்லியன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காமோரா என்பது நேபிள்ஸ் பகுதியில் தோன்றிய பெயர் போன ஒரு இத்தாலிய மாபியா வகை குற்ற அமைப்பாகும். இது இத்தாலியின் மிக பழமையான மற்றும் மிக பெரிய குற்ற அமைப்புகள்ல ஒன்றாகும். ஒற்றை பிரம்மாண்டமான படிநிலை அமைப்பை கொண்டிராம பரவலாக்கப்பட்ட குல அடிப்படையிலான கட்டமைப்பை கொண்டிருப்பதே இதன் தனி சிறப்பாகும். இத்தாலிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் காமோரா பற்றிய ஒரு கண்ணோட்டம் தொடர்ந்து பார்ப்போம். சிசிலிய மாஃபியாவை போல் இல்லாம காமோரா குறைந்த படிநிலை அமைப்பை கொண்டிருக்கு. இது பிரதேசங்களின் கட்டுப்பாட்டிற்காக தங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையிடும் எண்ணற்ற சுதந்திரமான குழுக்களால் ஆனது. இவங்க போதைப் பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், பணச்செலவை மற்றும் கள்ள நோட்டு அச்சிடுதல் ஆகியவற்றில் ஈடுபடுறாங்க. காமோரா ஒரு உலகளாவிய குற்ற நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் ஆகியவற்றின் மூலம் வருமானம் ஈட்டுறாங்க. அதிக லாபம் தரும் ஒரு குற்றக்குழுவாக இதனை பல்வேறு அறிக்கைகளும் தரவரிசைகளும் எடுத்துக்காட்டியுள்ளன. காமோரா குலத்தில் உள்ள பெண்கள் குலத்திற்கான தூதுவர்களாகவும் கணக்காளர்களாகவும் செயல்படுவது உட்பட பெரும்பாலும் முக்கிய பங்காற்றுறாங்க. அதே போல கடுமையான சட்ட அமலாக்க அழுத்தத்தின் காரணமா சில காமோரா குழுக்கள் பலவீனம் அடைந்திருக்கிறாங்க. இதனால என்ட்ராங்கெட்டா போன்ற பிற அமைப்புகள் அவற்றின் சட்டவிரோத வர்த்தகத்தின் சில பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் 4ஆம் இடத்துல சினோலோவா கார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளி கும்பல் உள்ளது. மெக்சிகோவில் பல குற்ற சம்பவங்கள், அதாவது போதைப் பொருள் கடத்தல், இது போன்ற குற்றங்களை செய்து வரும் சினோலோவா கார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் $3-5 பில்லியன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மெக்சிகோவின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வன்முறை நிறைந்த குற்றவியல் அமைப்புகள் ஒன்றான சினோலோவா கார்டல் பற்றிய முக்கிய தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஜோவாக்கின் எல் சாப்போ குஸ்மான் மற்றும் இஸ்மாயில் எல் மாயோ ஜம்பாடோ ஆகியவரால் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுச்சு. எல் சாப்போ 2017 அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வராரு. ஜூலை 2024 இஸ்மாயில் எல் மாயோ ஜம்பாடா மற்றும் எல் சாப்போவின் மகன் ஜோவாக்கின் குஸ்மான் லோபோஸ் ஆகியோர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டாங்க. இந்த தலைவர்களின் கைதுக்கு அப்புறம் சினோலோவா கார்டல் குழுவிற்குள்ள லாஸ் மாயோஸ் மற்றும் லாஸ் சாபிட்டோஸ் எல் சாப்போவின் மகன்கள் ஆகிய பிரிவினருக்கு இடையே கடுமையான சண்டை நடந்து வருகிறது. இந்த குழு கொக்கைன், மெத்தாம்பேட்மைன் மற்றும் பென்டானில் போன்ற போதைப் பொருட்களை அமெரிக்காவிற்கு கடத்துவதில் உலக அளவில் முன்னணியில் இருக்கிறாங்க. கடத்தல், கொலை, சித்திரவதை மற்றும் கடத்தல் வழக்குகளில் இந்த குழுவுக்கு முக்கிய பங்கு உள்ளது. சினோலோவா மாநிலத்தின் தலைநகரான குலியாக்கன் இவர்களின் முக்கிய கோட்டையாக உள்ளது.
2024 பிற்பகுதியில் குழுவின் உள்மோதலால 200க்கும் மேற்பட்டோர் காணாம போயிருக்கிறாங்க. இதனால அப்பகுதி போர்க்களமாக மாறியுள்ளது. அமெரிக்கா இந்த அமைப்பை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக கருதுகிறது. மேலும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க மெக்சிகோ அரசுடன் இணைந்து செயல்படுகிறது. 2025 ஆண்டின் பிற்பகுதியில் இந்த அமைப்பின் நிறுவனரான எல் மாயோ ஜாம்பாடா என்பவர் அமெரிக்கா நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்த பட்டியலில் 3ஆம் இடத்துல யமகுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கொடூரமான குற்றவாளி கும்பல் உள்ளது. ஜப்பான்ல பல குற்ற சம்பவங்கள், கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல் இது போன்ற குற்ற செயல்களை செய்து வரும் யமகுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடூரமான கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா சுமார் 6-8 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யமகுச்சி குமி என்பது ஜப்பானின் மிகப்பெரிய மற்றும் பழமையான யாக்குசா குற்றவியல் அமைப்பாகும். 1915 கோபியில் நிறுவப்பட்ட இது ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு போதைப் பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் ஆள் கடத்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு ஆண்டுக்கு 6 முதல் 8 பில்லியனுக்கும் அதிகமான வருவாயை ஈட்டுவதாக கூறப்படுது. 1915 அரிக்கிச்சி யமகுச்சியால் கோபியில கப்பல் துறை தொழிலாளர் சங்கமாக தொடங்கப்பட்டுச்சு. போதைப் பொருள் கடத்தல், மிரட்டி பணப்பறித்தல், ஆள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத சூதாட்டம் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இந்த கும்பல் செய்து கொண்டிருந்தது. இது ஜப்பானின் மிகவும் சக்தி வாய்ந்த குற்ற கும்பலாக கருதப்படுகிறது. 2015 பிரிந்த கோப்பே யமகுச்சி குமி அமைப்புடன் ஏற்பட்ட மோதல்ல 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அரசு கெடிபிடிகள் மற்றும் உள்நாட்டு பிரிவினைகளுக்கு மத்தியிலும் இது ஜப்பான்ல குறிப்பிடத்தக்க செல்வாக்குடன் செயல்பட்டு வருது. இது ஜப்பானிய குற்றவியல் வரலாற்றுல மிக முக்கியமான நிழல் உலக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த கும்பல் மெக்சிகோவில் குழு மோதல்கள் மற்றும் காவல்துறை மீதான தாக்குதல்களுக்கு பெயர் பெற்றது. குறிப்பாக தங்கள் எதிரிகளை கொல்லவும் அதிகாரிகளை மிரட்டவும் இவர்கள் மிக வன்முறையான வழிகளை கையாளுறாங்க. இந்த பட்டியல்ல 2ஆம் இடத்துல சொல்வன்ஸ்வாஸ்காயா பிரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளி கும்பல் உள்ளது. ரஷ்யாவில் பல குற்ற சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு குற்றங்களை செய்து வரும் இந்த கும்பலின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 8-10 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோல்டன் டிவாஸ் பராட்வா என்பது ரஷ்யாவின் மாஸ்கோவை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு சக்தி வாய்ந்த குற்றவியல் சிண்டிகேட் அமைப்பாகும். இந்த கும்பல் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் பணக்கார குற்றவியல் குழுக்கள் ஒன்றாக கருதப்படுது. 1980களின் பிற்பகுதியில் மாஸ்கோவின் சோல்டோ சிவோ மாவட்டத்தைச் சேர்ந்த செர்ஜி மிகைலோவ் என்பவரால் இது உருவாக்கப்பட்டுச்சு. இவர்கள் ரஷ்ய மாஃபியா அல்லது பராட்டா என்று பொதுவாக அழைக்கப்படும் குழுவின் ஒரு பகுதியாக செயல்படுறாங்க. சர்வதேச அளவில் பண மோசடி, போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், மனித கடத்தல் மற்றும் கட்டாய கப்பம் வசூலித்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுறாங்க. இக்குழுவின் உறுப்பினர்கள் மிகவும் வன்முறையானவர்கள் மற்றும் சர்வதேச குற்றவியல் வலைப்பின்னல்களை கொண்டவங்க. உலகின் டாப் 10 பணக்கார குற்றவாளி கும்பல்களின் பட்டியல்ல இவர்களது பெயரும் மிகப்பெரிய முக்கிய இடத்துல இடம்பெற்றிருக்கு. இந்த குழு ரஷ்யாவில் மட்டுமல்லாம உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் தங்களது குற்ற நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வராங்க. இறுதியா உலகின் கோடீஸ்வர குற்றவாளி கும்பல்களின் முதல் இடத்துல என்ட்ரான் கெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளி கும்பல் உள்ளது. இத்தாலியில பல குற்ற சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதை தாண்டி இன்னும் அதிகமான பல்வேறு குற்றங்களை செய்து வரும் இந்த என்ட்ரான் கெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பலின் ஆண்டு வருமானம் சுமார் 50-60 பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிரான் கேட்டா கும்பல் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் ஒன்றாக கருதப்படுது. இது ஐரோப்பாவின் கோகோயின் வர்த்தகத்தின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்துவதோடு இல்லாம குறைந்தது 50 நாடுகளில் செயல்படுகிறது. இவர்கள் ஐரோப்பாவிலும் தென் அமெரிக்காவிலும் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தாலும் மக்கள் மத்தியில பல்வேறு பிரச்சனைகளை இப்ப வரைக்கும் ஏற்படுத்தி கொண்டு வராங்க. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.